இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். டேய் பாண்டி, ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? இல்ல இன்னும் பதட்டமா தான் இருக்கு. 4 கான்ஸ்டபிளை இதுக்குன்னு தனியா போட்டிருக்கேன். கடைசியா அவரை கோயில்ல பார்த்ததான் சொல்லுதா அவ. அதுக்கப்புறம் எந்த குழுவும் கிடைக்கலையே. டேய் பயமா இருக்குடா. சச்சா, என்னத்துக்கு இப்ப நீ பயந்துகிட்டு இருக்க? இருக்கிறதுலே தைரியமான ஆளு நீதான் பரணி. மாமா பொறுப்பு இல்லாம இருக்கவே மாட்டாருடா. குடிச்சிருந்தாலுமே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. இல்லனா கோவில்ல தான்டா இருப்பாரு. ஆனா இப்படி திடீர்னு காணோம்னா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் தான் கோவம் வருது, எனக்கும் தான் கோவம் வருது. ஏன்னா உன் புருஷன் செஞ்ச வேலை அப்படி. எங்களால கோவத்தை வெளியே காட்டிக்க முடியுது. பாவம் மாமா, வயசானவர் என்ன செய்வாரு? அதான் எங்கேயோ போயிட்டாரு. நீ ஒன்னும் கவலைப்படாதல, எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சிடலாம். வச்சிடவா? சரிடா, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடி. சரி, தேடுதோம்னு சொல்லுதான்ல, தேடி கண்டுபிடிச்சிடலாம். நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். சரிடா. இப்ப சந்தோஷமா மேடம்? முழு சந்தோஷம் வரலையே குரு. அன்னைக்கு நான் ஒரு அழுக அழுதல்ல, அந்த அழுக அவனும் அழணுமே. கதறி கதறி அழணும். பணத்தை பார்த்தா கண்டிப்பா அழுவா மேடம். கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுக்காக தானே குரு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் விட்ட கண்ணீர் ஒவ்வொரு துளியும் அவன் சிந்தனும். மேடம், நீங்க பரணின்னு சொன்னீங்க, இப்போ சண்முகம்னு சொல்றீங்க. ஒண்ணுமே புரியல மேடம். உங்களுக்கு துரோகம் பண்ணது யாரு மேடம்? பரணியா சண்முகமா? பரணி நான் சொன்னேன். என்னோட எய்ம்ல பரணியும் ஒருத்தி தான். ஆனா நான் கதற வைக்க வேண்டியது அந்த சண்முகத்தை தான். ஒன்னும் புரியல மேடம். புரியணுமா என்ன? என்ன ஒரே நாள்ல தாலி அறுக்க வச்சவன் இந்த சண்முகம். அன்னைக்கு நான் பட்ட வேதனைய அதே வேதனையை அவன் அனுபவிக்கணும்னா அந்த பரணி சாகணும். அதைத்தான் நான் சொன்னேன். புரியுது மேடம். புருஷன் செத்த வலிய நான் அனுபவிச்ச மாதிரி பொண்டாட்டி செத்த வேதனைய அவ அனுபவிக்கணும்ல, அததான் நான் சொன்னேன். மேடம், என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மேடம்? இதுக்கு மேல மறைச்சு என்ன ஆக போகுது? நான் ஐபிஎஸ் ரேங்க்ல ஆபீசரா வந்தவன். என் வீட்டுக்காரர் விரும்ப குரூப்ல எழுதி வந்தவர். அப்ப அவர் இன்ஸ்பெக்டர், நான் டிஎஸ்பி. அப்பதான் ஒரு நாள் அவர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. அத்த, இன்னைக்கு நம்ம முருகன் கோவிலுக்கு வைரம் பதிச்ச தங்க கிரீடத்தை சாத்துறதுக்காக மலேசியால இருந்து 2 பேர் வராங்க. வைர கிரீடமா? ஆமாத்த, வைரக்கல் பதிச்ச தங்க கிரீடம் முருகன் தலைக்காகவே அளவெடுத்து கொண்டு வராங்க. ரொம்ப விலையா இருக்குமே. என்னதான் கம்மியா எஸ்டிமேட் போட்டா கூட 5 கோடி ரூபாய்க்கு மேல தேரும். அடேங்கப்பா. அவங்க தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இருந்து வராங்க. கூட பாதுகாப்புக்கு நான் தான் போறேன். உங்க பிளான் என்னங்க? கோவில் தர்மகர்த்தா கிட்ட டீல் பேசியாச்சு. கிரீடம் கவர்மெண்ட் கணக்குக்கே போகாம நம்ம கைக்கு வந்துரும். 50-50 டீல். நமக்கு 2.5 கோடி, தர்மகர்த்தாவுக்கு 2.5 கோடி. எப்படி டீல்? ஓகேவா? 2.5 கோடியா? ஆமாத்த, பின்ன என்ன 2.5 லட்சமா? என்னங்க பிளான் என்னன்னு கேட்டேன். சிம்பிள் பிளான் தான். போற வழியில ஆக்சிடென்ட் ஆக போகுது. மலேசியா தம்பதிகள் பரிதாபமா பலியாக போறாங்க. அது எப்படி மாப்பிள்ள ஆக்சிடென்ட் ஆகும்? அம்மா, அதெல்லாம் அப்படிதான். நீ கேள்வி கேட்காம இருக்க மாட்டியா? நானும் நம்ம மாரியப்பனும் தான் எஸ்கார்டா போறோம். போற வழியில ஆக்சிடென்ட் பண்ணி 2 பேரையும் சொர்க்கத்துக்கு முருகன் கிட்டே அனுப்பி வைக்க போறோம். அதுக்கப்புறம் கிரீடத்தோட நாம எஸ்கேப் ஆயிடலாம். அந்த திருச்செந்தூர் முருகன் தயவால அந்த கொடைக்கானல் எஸ்டேட் நம்ம கைக்கு வந்துரும்னு சொல்லுங்க. மாப்பிள்ள, இது மனுஷ விஷயம் இல்ல, சாமி விஷயம். ஏதாவது தப்பா நடந்துட்டா? அத்தை, இந்த வாய்ப்பை கொடுத்ததே சாமிதான். விட்டா மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது. முருகனுக்கு பால் அபிஷேகமே போதுமே. வைரகிரீடம் இருந்தா அவருக்கு என்ன, இல்லன்னா அவருக்கு என்ன? சரி, நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கு. நான் கிளம்புறேன்.
வரத்த. விட்டுருங்க சார், ப்ளீஸ் விட்டுருங்க, ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். சார் சார் விட்டுருங்க சார். சார் 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 இந்தாங்க சார். என்ன சார்? சார் வேணாம் நாங்க சார். எதுவும் சொல்ல மாட்டோம் சார், விட்டுருங்க சார். ஏன்பா போலீஸே இப்படி செய்யலாமா? விட்டுருங்க சார். சார் சார் குத்திராதீங்க சார். ப்ளீஸ் சார். முருகா! பீருமன் போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு காணிக்க கொடுக்க வந்தவங்கள வழிமறிச்சு கொலை பண்ண பாக்குதியா? உன்ன மாதிரி ஆள்நாள் தான்டா போலீஸுக்கே அசிங்கம். சார் வாங்க சார், வந்தாடிங்க சார். ஏய் வாங்க. இப்ப நீயா விட்டுட்ட, ஒழுங்கா விட்டு ஓடிவிடு, இல்ல கொண்டே வாங்க விடு. சார். ஐயோ அக்கா ஒன்னும் பயப்படாதீங்க, அண்ணாச்சி ஒன்னும் பதறாதீங்க. சுடு, இப்ப சுடு, இப்ப அழுத்தி சுட. உன் துப்பாக்கியால நீயே சுட்டுக்கு சாவேன். நின்றா. இந்த மாதிரி போலீஸ் ட்ரெஸ் போட்டு நகை திருடி ஜெயிலுக்கு போய் தூக்குல தொங்குறதுக்கு நீயே சுட்டிட்டு தற்கொலைன்னு செத்து போ. போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணுதியா நீ? அனஜி அனஜி இதை கொஞ்சம் பிடிங்க, பத்திரமா பிடிங்க, வெடிச்சிடும் போது பார்த்து. சரி சரி. அனஜி கோயில்ல போய் காணிக்கை செலுத்துவோமா?